भारत माता के भारत माता के भारत माता के பாரத துணைக்கண்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய செயல்கள் எல்லாமே வரலாற்று சாதனைகள் தான். அவர் முதலமைச்சராக இருந்ததும் சரி, இப்போது பிரதமராக 3வது முறையாக பதவியேற்பதும் சரி, மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இதற்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவருக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல், எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் 3வது முறையாக பதவியேற்றார். ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும், ஒட்டுமொத்த தீய சக்திகளும், ஒட்டுமொத்த தேச விரோத சக்திகளும் எதிர்க்கின்ற போதிலும் கூட இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனையை புரிந்து மொத்த எதிர்க்கட்சிகளும் பெற முடியாத இடங்களை தன்னுடைய கட்சிக்கு பெற வைத்து இன்றைக்கு 3வது முறையாக நாட்டுடைய பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். அவருடைய பதவிக்காலம் வருகின்ற 5 ஆண்டு காலம் நீடிக்கும். அந்த காலத்திலே அவர் என்ன எண்ணங்களை செயல்படுத்த நினைக்கின்றார்களோ, அவர் ஏற்கனவே பதவியேற்பதற்கு முன்னர் தேர்தல் முடிந்தவுடைய 100 நாள் திட்டங்களை செயல்படுத்தி வகுத்திருக்கின்றார். அந்த 100 நாள் செயல் திட்டங்களை வகுத்து இன்றைக்கு நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற இருக்கின்றது. 5வது இடத்திலிருந்து பொருளாதார நிலைமையில 3வது இடத்திற்கு இந்தியாவை கொண்டு வருவேன் என்பது அவருடைய சூளுரை. அதுபோலும் இல்லாமல் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு கட்ட காஷ்மீரை இந்தியாவோடு சேர்ப்பதும் அவருடைய வேலை. இப்படி பல்வேறு பணிகள் இருக்கின்ற நேரத்தில் எளிய மக்களின், நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் வேலைவாய்ப்பின்மையை அடியோடு நீக்குவதற்கும் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பாடுபடுவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.